ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 12 அடி எடுத்து வைக்கிறோம். வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். ஒரு வழியாக லோலி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அன்னையோட நைட்டில் நம்ம ஹீரோயின்ட்டு லவ் சொல்கிறதுக்காக வர சொல்லியிருப்பாரு. நல்ல ப்ரிப்பராக இருக்கணும். எதுக்காக இங்கே என்ன வர சொல்லியிருக்கான்? செட்டப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கே. என்ன சொல்ல போகிறான்? நீ எதுக்காக என்ன இங்கே வர சொன்ன லோலி? அது வந்து ஐயோ ரோஸோடலாம் நிற்கிறானே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயம்? இந்த இடம் எதுவும் சரியில்லையே. முதல்ல இந்த ரோஸை கொஞ்சம் பிடிக்கிறியா ப்ளீஸ்? எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளீஸ் பிடிக்கிறியா? ஆ ஆ ஓகே. ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இப்போ என்கிட்ட கொடுத்துரு. என்ன இவன் கொடுக்குறான் வாங்குறான்? என்னடா நடக்குது இங்கே? கோயின், நான் நீ லவ்வை பற்றி என்ன நினைக்கிற? லவ்வை பற்றியா? என்ன இவன் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்குறான்? ஐயோ சொதப்பாதரா. அவன் எப்படி எழுதி கொடுத்தான்? அது ஒழுங்காக பேசி தொலையண்டா. குயின், நான் அவன்கிட்ட சுயமாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, ஐயோ எனக்கு வரவே மாட்டேங்குது. உன்னை நான் லவ் பண்ணுறேன். நீ என்னை லவ் பண்ணுறியா? அவனை கடைசி வரைக்கும் நான் நல்லா வச்சு காப்பாற்றுவேன். ப்ளீஸ், நான் அவனை லவ் பண்ணுறேன். என்ன சொல்கிற? என்ன நீ லவ் பண்ணுறியா? ஆமாம், நான் அவன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உடனே அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் அவர் சேர்ந்துருந்த தருணங்கள்லாம் சேர்ந்து ஓடிட்டுருக்கோம். அதெல்லாம் பேக்கில் ஓடி முடிச்சதுக்கப்புறம் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி லூலி கேட்டுருவாரு. அதை பார்க்கும்போது நம்மளோட ஹீரோயினிக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இருந்த அவங்க திடீர்னு ஒரு விஷயம் அவங்கள தடுக்கும். என்ன பண்ணுற? நீ ஒத்துக்க போறியா? நீ யாருன்னு உனக்கு தெரியும்ல. நீ எந்த நேரத்தில் எப்படி மாறுவேன்னு உனக்கே தெரியாதப்போ இவனை எப்படி லவ் பண்ணுவ? ஓ மனசாட்சி உன்னை தடுக்கலை? உனக்கு மெடிக்கல் ரீதியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு ஆளாகவும் இன்னொரு நேரத்தில் வேறொரு ஆளாகவும் பிஹேவ் பண்ணுவீங்க மேடம். இல்லை இல்லை, இப்படி இருக்கும்போது நான் இவன் லவ் அக்செப்ட் பண்ண முடியாது. நோ, என்னால் கண்டிப்பாக முடியாது. குயின் என்னாச்சு? ஏன் அழற? என்னாலும் உன் லவ் அக்செப்ட் பண்ண முடியாது. என்னாலும் உன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. என்னை மன்னிச்சிரு லோலி. சாரி, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு விடுவாங்க. நல்ல குயின், என்னோட காதல் ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சா? நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவள் என்னை ஏற்றுக்கல. ஏன் இங்கே பாரு, செல்ஃபிக்கு போஸ் கொடு. ஓகே, நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு அதிசயமாக இருக்குது. நீ வரேன்றதும் எனக்கு அதிசயமாக இருக்குது. இல்லை, நான் மட்டும்தான் போகிறேன். நீ வீட்டுக்கு போ ஃபஸ்ட்டு. வீட்டுக்கா? இல்லை, நானும் உன் கூட வரேன். இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக மீட்டிங் இருக்குது. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. உன் காலில் அடிபட்டிருக்குல்ல. எப்பயுமே என் கூட இவன் டைம் ஸ்பெண்ட் விரும்பவே மாட்டேன்றான். மொபைல், உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. பார்த்துட்டு சைன் பண்ணிங்கன்னா நான் ஆஃபீஸில் கொடுத்துருவேன். நான் கொஞ்சம் படிச்சுட்டு சைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன். நீங்கள் படிச்சுட்டே சைன் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம், பர்சனலாக ஒரு விஷயம் பேசலாமா? உங்களை பார்த்தா 4-5 நாள் தூங்காத மாதிரி தெரியுது. டயர்டாக இருக்கீங்க. கொஞ்சம் உட்காந்து பேசலாம். ஒரு அட்வைஸராக சொல்கிறேன். உங்கள் கண்ணிலேருந்து எதுவுமே தப்பிக்காது. அதான் சொல்கிறேன். ஒரு சைக்காட்டிஸ்ட்டாக நீங்கள் என்னோட பேச்சு கேட்கலாம். 2 நிமிஷம் டைம் கொடுங்க. ஓகே, சரி சொல்லுங்கள். எனக்கு முன்னாடி அந்த கார் ஆக்சிடென்ட் மூலமாக மெமரி போனது உங்களுக்கு தெரியும்ல. அதுலேருந்து நான் முன்னாடி இருந்த ஆளும் இப்போ இருக்கிற ஆளும் வித்தியாசமாக தெரிகிறேன். என்னால் எந்த விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓ, அதுதான் உங்கள் சோகத்துக்கான காரணமா? அது மட்டும் இல்லை மொபைல், எனக்கு சம்டைம்ஸ் நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்னால் அப்பப்போ வேறொரு ஆளாக நான் மாறிடுறேன். நான் எப்போ மாறுறேன்னா அது எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும்போது. வாய்ஸா? என்ன வாய்ஸ் கேட்குது உங்களுக்கு? அது ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த கேரக்டரோட வாய்ஸான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ரொம்ப நாளாக தூங்கலைன்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும். எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா நல்ல தூக்கம் அவசியம். நீங்கள் தூங்கணும். ஆனால் என்னால் தூங்க முடியல மொபைல். அதுக்கு நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுக்குறேன். அப்புறம் உங்களோட அசிஸ்டன்ட் எங்கே காணோம்? லோலி தானே அவரோட பேர். எங்கே உங்கள் கூட வரலையா? அது நீங்கள் முதல்ல ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுங்க. சரி ஓகே. இந்த பக்கம் லோலியை காமிப்பாங்க. இவன் எங்கே போனா? ரூம்லேயும் இல்லை. இவன் எப்போ பார்த்தாலும் இங்கே வந்துடுறான். ஹே, எங்கே அவளை உள்ள காணோம்? இங்கே எதுக்கு அவளை தேடி வந்திருக்கீங்க பாஸ்? என்ன, அவளுக்கும் எனக்கும் 1000 இருக்கும். என்னன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். யாரா நீ? உனக்கு எதுக்கு தெரியணும்?
ஏன்னா அவ உங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டா. அப்புறமே ஏன் அவ பின்னாடி சுத்தணும்னு நினைக்கிறீங்க? மிஸ்டர் லூலி, அவ என்ன ரிஜெக்ட் பண்றா, பண்ணல. அது ஏன் ப்ராப்ளம். உன் வேலைய மட்டும் பாரு. நான் உன்ன வார்ன் பண்றேன். நீ எனக்கு கீழ சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி. அப்படியா? நான் இந்த நிமிஷமே உங்க வேலைய விட்டு கிளம்புறேன். அப்புறமும் நீ ஷென்ஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பண்ணவும் விட மாட்டேன். முதல்ல ரிசைன் பண்ணுடா. ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதியாச்சு. வேற ஏதாவது? வந்து தான் வந்தோம். இதையும் கேட்டு போயிடுவோம். ப்ரொஃபஸர் மொபைல். ஆ என்ன? அது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அவனை அவளுக்கு பிடிக்கும். ஆனால் அவள் சுச்சுவேஷன் நோ சொல்லிட்டா. ஓ! உன் ஃப்ரெண்டுக்கா? ஆமாம். இப்போது அவள் என்ன பதில் சொல்லட்டும்? அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? அந்த பையனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சுச்சுவேஷன். ஏன் மொபைல் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. உனக்கு இல்லை, உன்னோட ஃப்ரெண்டுக்கு சுச்சுவேஷன் எதுவாக வேணா இருக்கட்டும். நம்மளோட ஃபீலிங்க்கு நம்ம ஜென்யூனாக இருக்கணும். அப்படி பார்த்தா அந்த பொண்ணு விரும்புகிறான்னு சொல்கிற, ஏற்றுக்க வேண்டியதானே? தப்பு இல்லையே. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுங்க. டேய், உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்காடா? என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? வேலையை விட்டு போகிறேன்ற. ஒழுங்காக போய் பாஸ் கிட்ட மன்னிப்பிக்கல, நான் உனக்காக அவர்கிட்ட பேசுகிறேன். முடியாது. என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். எதுக்குடா உனக்கு இவ்வளோ பிடிவாதம்? எதுக்கு நீ தொடர்ந்து அவ விஷயத்தில் இவ்வளோ பிடிவாதமாக இருக்க? நான் வேலையை விட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டேன். ஹீ, உனக்கு இருந்தாலும் இவ்வளோ அடமெண்ட் இருக்கக்கூடாது. எனக்கு இந்த வேலையை அவளான்னு பார்த்தா எனக்கு அவள் தான் முக்கியம். எனக்கு புரியுது. உன் இடத்துல நான் இருந்தால் கூட இந்த மாதிரி செய்ய மாட்டேன். உன் ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கிறேன். நீ தான் உண்மையான ஆண்மகன். சரி, இந்த ஐடிங் கார்டை குயின் வந்தா நான் வேலையை விட்டு போயிட்டேன்னு சொல்லிவிடு. பாய் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் முதல் இந்த ஆஃபீஸில் சேர்ந்தது, அதுவும் ஹீரோயினுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது, அப்போ நடந்த சுச்சுவேஷன்ஸ், அப்போ நடந்த சீன்ஸ் எல்லாமே ஒருக்கா ஓடிட்டே இருக்கும். இவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இப்படி பண்ணிட்டானே பயப்பில்லை. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு வருவாங்க. எங்கே இவனோட கேபினில் எந்த பொருளுமே காணோம். ஹே குயின், என்ன லூலியை தேடிட்டு இருக்கியா? அவன் இங்கே இல்லை. அவன் எங்கே போயிருக்கிறான்? அவன் மொத்தமாக இந்த ஆஃபீஸை விட்டே போயிட்டான். இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னான். இந்த அவனோட ஐடிங் கார்டு. என்ன சொல்கிற? இப்போ அவன் எங்கே போயிருக்கான்? தெரியல. பாஸ் ஒன்று தேடி வந்தார். பாஸ்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான். இவன் இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்கான். இவன் இடத்த யார் நிரப்புவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினி அவன் எங்கே போயிட்டானோ அப்படின்னு பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. சொல்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாளா? எடு, ஃபோன் எடு லூலி. எங்கே போன? லூலி, கதவை தர. லூலி, கதவை தர. அவள் இங்கேயும் இல்லை. அப்போ எங்கே போயிருப்பா? அவன் என்னை விட்டுட்டு எப்படி போகலாம்? கயத்தில் போட்ட மஞ்சள் கூட இன்னும் காயலைன்ற மாதிரி நேற்று தான் ப்ரப்போஸ் பண்ணான். இன்றைக்கி காணாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லி நேற்று சொன்ன விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினி அந்த பங்களூர் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அதாவது அவங்க ப்ரப்போஸ் பண்ண அந்த பிளேஸுக்கு தான் நம்ம ஹீரோயினி வந்திருப்பாங்க. நீ லவ் சொல்லி நான் ஏற்றுக்காமல் போய் நான் இப்போ லவ் பண்ணுறப்போ அது சொல்கிறதுக்கு நீ இல்லையே லூலி. எங்கே போயிட்ட? அப்போவே ஒத்துருக்கலாம். இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத ஃபீலிங்ஸ்? ஏப்பா, ஒரு நாளைக்கு லவர் சொல்ல போகிறேன்னு இடத்த கடன் கொடுத்தா இப்படியா குப்பியாக்கி வைப்ப? ஒழுங்கு மரியாதை பெருக்கி விட்டு போ, இல்லைனா எங்களை தான் திட்டுவாங்க. புரியுதா? இந்தா தொடப்பக்கட்ட, சீக்கிரம் க்ளீன் பண்ணு. இங்கே தான் இருக்கியா லூசு பையன்? லவ் தான் நடக்கலையே. குயின், இவன் எப்படிங்க எப்படி வந்தா? லோலி, அப்படியே நில்லு நில்லு. நீ என்ன நீ வந்து போயின்னு எங்கே போன? உன்னை எவ்வளோ இடத்துல நான் தேடினேன் தெரியுமா? கடைசியா இங்கேயே பார்த்துட்டேன். எனக்கு சொல்ல வார்த்தை வரல. இப்போ நீ எதுக்கு அழகிற கோயின்? அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம்? என்னாச்சு? என்னாச்சா? நேற்று சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? உன் மண்டையில் என்ன மசாலாவை வச்சிருக்கேன்? நேற்று நீ என்ன சொன்ன சொல்லு. நீ என்னை லவ் பண்ணுறியான்னு நான் கேட்டேன். அதான். இப்போ நீ என்னை லவ் பண்ணுறியா? நான் ரொம்ப நேரமாக யோசிச்சதில்ல. எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு. லூலி, சொல்லுவா. நான் நான் உன்னை லவ் பண்ணுறேன். உண்மையாவா? நீ? ஆமாம், நானும் தான். ஒத்துக்கிட்டா. அப்புறம் ஏன் அங்கேயே நிற்கிற? கிட்ட வரலாம்ல? I love you. Love you. Love you. Love you. Love you.
லவ் யூ. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண. ஏன் போயிட்டு ஆஃபீஸை விட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கேஸ். ஏய் யாரோ வந்துட்டாங்க. நேற்று ப்ரப்போஸ் பண்ணி இன்னைக்கு தாண்டா லவ் யூ ஓகே பண்ணியிருக்கான். பெருக்கி தொலைடா. ம் ஒயாங் குரூப்போட ப்ரொமோஷன் மீட்டிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதாவது கொஷின் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அதுக்காக தான் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். யார் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு? கேளுங்க. சார், உங்களுக்கும் எங்களுக்கும் லவ்வாமே? நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணிகிட்ருக்கீங்களாமே? ஆமாம் சார், நாங்களும் கேள்விப்பட்டோம். அது உண்மைதானா? இது ப்ரொமோஷன் மீட்டிங், அதுக்கான கொஷினை மட்டும் சார்கிட்ட கேளுங்க. இல்லை, நாங்கள் அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்போனா உண்மைதான் போல. ஆமாண்டா, உண்மைதான் போல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் சின்ன வயசுலேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தவிர வேறு எதுவும் இல்லை. ரூமர்ஸை ப்ளீஸ் பரப்பாதீங்க. சின்ன எப்படி சொல்லிட்டா? சரி, நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். போயாங்கல்ல. என்னாச்சு? நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தானா? நமக்குள்ளே வேறு எதுவும் இல்லையா? ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. ரூமர்ஸ் எல்லாம் பரப்ப விடக்கூடாது. எது ரூமர்? நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது ரூமரா? இங்கே பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் அப்புறம் ஒன்று மீட் பண்ணுறேன். பாய். ஏய், வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயும் காரை விட்டு வெளியில் போகாமல் உட்காந்துருக்கோம். அது நம்ம இப்போ என்ன பண்ணுறது? நான் உன்னை சாப்பிட எங்கே கூப்பிட்டு போவா? இல்லை இல்லை, நான் வீட்டுக்கே போகிறேன். நீ நான் வந்து ஒரு நிமிஷம். என்ன பண்ணுற? அது வந்து உன்னோட சீட் பெல்ட்டு கழட்டல, அதான் கழட்டுறதுக்காக கிட்ட வந்தேன். நானே கழட்டிக்கிறேன். என்னோட அம்மாவோட ரூமுக்கு அங்கே உயிரோடு இருக்கும் போது வந்தது. இப்போ அவங்க இல்லாமல் வர எனக்கு பிடிக்கல. இந்த இடத்துல தான் என் அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னோட குழந்தை வயசு ஃபோட்டோ. இந்த ஒயாங்குருப்பை உன்னை நம்பி தான் பார்க்கு. இதை நம்பின் பல குடும்பங்கள் இருக்குது. நீ தான் இந்த கம்பெனியை தூக்கி நிறுத்தணும். நான் கண்டிப்பாக நிறுத்துவோமா? எனக்காக நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கீங்க. என்னை மன்னிச்சிருங்க. கடைசி காலத்தில் உங்களை நான் மழை வச்சுட்டேன். அம்மா யூஸ் பண்ண டேப்லெட். செக்ரட்டரி, இதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். லவ்வர்ஸ்ன்னு கொஞ்ச நேரத்துலேயே பிரிஞ்சிருக்க மனசே இல்லையே. உன்னை இப்போ தான் உள்ள அமிச்சேன். எனக்கு யுகம் மாதிரி இருக்கு. ஏய் மீன் குட்டி, நான் லோலியை லவ் பண்ணுறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அச்சோ, எனக்கு வைக்கமா வருதே. எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது. அதனால உங்கள் ஒட்டு மொத்த பேருக்கும் நான் இப்போவே சொல்கிறேன். இங்கே இருக்க ஷோஃபா, கண்ணாடி எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எனக்கும் காதல் வந்திருக்கு. அவனோட பேரு லோலி. நாங்கள் டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, நான் சொன்னதெல்லாம் அவன் காதல் விழுந்துச்சா? நாங்கள் எப்படி லவ் பண்ணுவோம்? என்ன அவனுக்கு லைஃப் லாங் பிடிக்கும்ல? என் ட்ரெஸ்ஸுன்னு எங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தைங்க பிறக்கும்ல. என்ன மாதிரி இருக்குமா அவனை மாதிரி இருக்குமா? சொல்லு. ஐயோ, ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும் போலே. நான் என்ன செய்வேன்? காதலை இம்ப்ரெஸ் செய்வது எப்படி? இத்தனை புக்கை படிச்சிட்டோம். மெசேஜா? எனக்கு யார் ஆரம்பிச்சிருக்கா? உன்னோட பிரதரை பற்றி உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். இங்கே வந்துரு. யாரா இருப்பான்? அன்னோன் நம்பரில் மெசேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு தானே வர சொன்னான். உள்ளே தான் போகணுமோ? சரி போவோம். இதை அவன்கிட்ட கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஐயோ, வந்துட்டான். ஏய் நில்லுடா, மரியாதை நில்லு. யார் நீ? எங்கள் அண்ணனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஐயோ, விடாமல் துரத்துறானே. நில்லு, அப்படி தப்பிக்கு விட்டுருவல உன்னை அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு பஞ்ச் கொடுத்த உடனே 2 பேருக்கும் பயங்கர சண்டையில் லூலி தான் ஜெயிப்பாரு. உண்மையை சொல்லு, யாரா நீ? என் அண்ணனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அது என் ஃப்ரெண்டு உன்கிட்ட ஒரு பொருளை கொடுக்க சொன்னான். அவன் பேரு ஷென்னேஜாவா? ஆமாம், என்ன பொருள் கொடுக்க சொன்னான்? சொல்லு. எனக்கு என்னென்னு தெரியாது. இப்போ சொல்லலை. என் பேண்ட் பாக்கெட்டில் இருக்கு. அதை பார்த்த உடனே லூலி பயங்கர ஷாக் ஆகிடுவார். அதோட ஃப்ளாஷ்பேக் சின்ன வயசில். நீ ஊருக்கு போகிறல்ல, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நான் லீவுக்கு வந்துடுவேன். உண்மையாவா? ஆமாம், உனக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டாந்துருக்கேன். என் பிரதருக்கு சின்ன வயசுல நான் கொடுத்தது இந்த பொருள் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? இப்போ சொல்ல. எனக்கு தெரியாது. அவன் கொடுத்துட்டு அண்ணனுக்கு நடந்த மாதிரி இன்னொரு ஆளுக்கு நடக்காம பார்த்துக்க சொன்னான். அவன் அந்த வளைவுக்கிட்ட இருக்கிறதா அட்ரஸ் உன்கிட்ட சொல்ல சொன்னான். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது. என்னை விட்டுரு. அப்படின்னா குயின் குயின் பிக் அப் தி ஃபோனை எடு. குயின் ஃபோனை எடு. வேலை முடிஞ்சுது. நீ உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அது குயின் வண்டி தானே? குயின், நோ வந்துட்டேன். ஒரு சுறாவாலி கிளம்பியதே. குயின் குயின் எழுந்துரு, கண்ணை தர. கார் வேற போயிட்டே இருக்கு. குயின் எழுந்திரி. சீக்கிரமாவே வந்துட்டேன். விட்டுருவனா பொண்ணு? குயின் எழுந்திரி அப்படின்னு சொன்ன உடனே கார் ஸ்டாப் ஆயிரும். அந்த வெள்ளனை அடிச்சு போட்டுட்டு நம்மளோட ஹீரோயினை முழிக்க வச்சிருப்பாரு. அதோட இது முடியுது. அடுத்த எபிசோட்